நண்பர்களே, மார்க்சிய லெனினிய ஆய்வுப் பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டால் நமக்கு என்ன? ஈரானில் அமெரிக்கா குண்டு போட்டால் நமக்கு என்ன? நம் நாட்டு பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு இந்த கம்யூனிஸ்டுகள் உலக சிக்கலுக்கு ஓடிவிடுவார்கள் என்று இங்குள்ள இந்த பத்திரிகைகளும் முதலாளித்துவ கூலி எழுத்தாளர்களும் ஓயாமல் பிரச்சாரம் செய்து கொண்டே வருகின்றனர். அவங்க சொல்வது என்னென்னா, இந்தியா மேலே குண்டு போடுற வரையும் நாமெல்லாம் காத்திருக்கணும், யார் மேலே குண்டு போட்டால் நமக்கு என்ன என்று சொல்கிறாங்க. இதே இந்த முதலாளித்துவ கூலி எழுத்தாளர்கள் முதலாளிக்கிட்ட காசு வாங்கி பத்திரிகை நடத்துகிறவங்க இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்காக கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க, தொழிற்சாலையில் கூலி உயர்வுக்காக போராடுறாங்க அப்படின்னாலும், அல்லது இந்த இயற்கையை அழித்து ஒரு தொழிற்சாலை கட்டக்கூடாது என்று போராடினாலும், எந்த போராட்டம் நடத்தினாலும் அவங்க சொல்வது இந்த கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க, எந்த தொழிற்சாலையுமே இவங்க கட்டவிட மாட்டாங்க என்று பிரச்சாரம் செய்வார்கள். உள்நாட்டு பிரச்சனைக்கு போராடினாலும் தவறு, உலக ரீதியான சிக்கல்கள் அது நாளை இந்தியாவும் பாதிக்கும் என்ற அடிப்படையிலும் போராடினாலும் தவறு என்பதே அவர்களுடைய வாதமாகும். இந்தியா துணை கண்டமானது 200 வருஷம் மேலே இந்தியாவை சுரண்டி ஏறக்குறைய $48 டிரில்லியன் அளவிற்கு இங்கே இருக்கிற பணம் செல்வம் சுரண்டப்பட்டு இங்கிலாந்துக்கு சென்றது. $1 டிரில்லியன் என்பது ஏறக்குறைய 48 லட்சம் கோடி ஆகும். அப்படி என்றால் எவ்வளவு பணம் சுரண்டப்பட்டுள்ளது என்று பாருங்கள். இந்த சுரண்டலை எதிர்த்து இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டும் போராடலை, உலகம் முழுதும் இருக்கிற ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகளும் இந்திய போராட்டத்திற்கு உதவி செஞ்சாங்க. புதிதாக விடுதலை அடைந்த சோவியத் யூனியனானது லெனின் தலைமையில் புரட்சி நடத்திய பிறகு உலகம் முழுதும் இருக்கிற காலனி நாடுகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடியது. 2 உலகப் போர்களில் ஏகாதிபத்தியம் பலகீனம் அடைஞ்சது. அதன் காரணமாக உலக பாட்டாளி வர்க்க எழுச்சியின் காரணமாகத்தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதும் சாத்தியமாயிற்று. இந்த உண்மை உலகம் முழுதும் இருக்கின்ற பொருளாதாரத்துக்குள் இந்தியாவும் ஒரு பகுதி என்பதையும், உலகம் முழுதும் பொருளாதார சுரண்டல் நடக்கும் பொழுது நாமும் சுரண்டப்படுவோம் என்கின்ற உண்மையை உரக்க கூறுகிறது. அமெரிக்க நாட்டு முதலாளிகள் நலனுக்காகத்தான் அந்த நாட்டு அரசு செயல்படுகிறது. அங்கிருக்கின்ற பன்னாட்டு நிறுவனங்கள், தொழில்துறை நிறுவனங்களும் நிதி மூலதனத்தை வைத்து உலகத்தை பந்தாடுகின்ற நிறுவனங்களுடைய நலனுக்காகத்தான் அந்த அரசு செயல்படுகிறது. அதுபோல ஒவ்வொரு நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனங்களுக்காகத்தான் அந்த அரசு செயல்படுகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த நாடுகள் போடும் ஒப்பந்தங்கள் அந்தந்த முதலாளி நலனுக்காகத்தான். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அமெரிக்காவுடன் போடப்பட்டுள்ள ஒப்பந்தமும் கூட அவங்கள் நாட்டு முதலாளிகளின் நலனுக்காகத்தான் என்பதை நாம் உணர வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்து மதவெறி பயங்கரவாத பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுதுன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே குண்டு போட்டால் அங்கே முஸ்லீம்கள் தான் கொல்லப்படுறாங்க, நமக்கு என்ன? ஈரான் மேல் குண்டு போட்டால் முஸ்லீம் தானே கொல்லப்படுறாங்க. இங்கே இருக்கிற பங்களாதேஷின் மீது, அங்கே இருக்கின்ற இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இங்கே யாருமே குரல் கொடுப்பதில்லையே என்று பிரச்சனையை திசை திருப்பி குழப்ப பார்க்கிறது. பங்களாதேஷ் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எங்கு கொடுமைகள் நடந்தாலும் தவறுகள் நடந்தாலும் அந்தந்த நாட்டிலேயே தட்டி கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. பங்களாதேஷிலும் அதை எதிர்த்து குரல் கொடுத்து போராடுபவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இந்து மதவெறிக்கு எதிராக போராடுகின்ற ஜனநாயக சக்திகள் போலவே அங்கு முஸ்லீம் மதவெறிக்கு எதிராக போராடுகின்ற ஜனநாயக சக்திகள் இருக்கின்றன என்ற உண்மையை இவர்கள் மறைக்கிறார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மேலே குண்டு போடுறதும் அல்லது ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதும், பங்களாதேஷில் ஒரு சில இந்துக்கள் கொல்லப்படுவதும் அரசியல் ரீதியாக ஒரே விளைவை ஏற்படுத்துவ ஒன்று அல்ல. அதனால் இதை எதிர்க்கின்ற அடிப்படைகள் அதிகமாக இருக்கின்றன போராட்டங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்திய நீதிபதிகளே, நீங்கள் ஏங்க போராடுறீங்க உலக பிரச்சனைக்கு என்று கேட்கின்ற அளவிற்கு இந்த முதலாளித்துவ பத்திரிகைகளும் ஆளும் வர்க்கங்களும் இணைந்து செயல்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அமெரிக்கா பேட்டை ரவுடி போல நானும் என் கூட்டாளிகளும் சொல்வதை கேட்டு அடிபணிந்து வாழ்ந்தால் வாழுங்கள், இல்லை என்றால் எந்த நாட்டு தலைவரையும் சிறைப்பிடிப்போம், எந்த நாட்டு தலைவரையும் கொல்வோம், யார் மேல் வேணாலும் குண்டு போடுவோம் என்று அமெரிக்காவானது இன்றைக்கு நடந்து கொண்டு வருகிறது. இதனுடைய விளைவு நாளை இந்தியா, இந்த பாரதிய ஜனதா கட்சி அகற்றப்பட்டு வருகின்ற ஒரு அரசானது இந்த கொள்கைகளை எதிர்த்தால், அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய சுரண்டல்களை எதிர்த்தால் அவர்கள் மீதும் குண்டு போடுவேன் என்று அமெரிக்கா கொக்கரிக்கும். இன்று
இஸ்ரேல் என்றால் நாளை உலகத்தில் எந்த நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்கா இப்படி செயல்படும் என்பதை உணர்ந்து தான் உலகம் முழுவதும் உள்ள முற்போக்கு சக்திகள் ஏகாதிபத்திய எதிர்ப்பினை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்ற உண்மையை மக்களிடமிருந்து இந்த ஊடகங்கள் மறைக்கின்றன. போர் என்றால் அதில் அழிவதும் கொல்லப்படுவதும் உழைக்கும் மக்களும் ஏழை எளிய மக்களும் தான். அம்பானி அதானி போன்ற பணக்காரர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அல்லது வெளிநாடுகளில் போய் வாழ்ந்து விடுவார்கள். நம்மால் அப்படியெல்லாம் வாழ முடியாது என்பதை உணர வேண்டும். ஆக இன்று உலகம் முழுவதும் தன் காலடியில் கொண்டு வர நேரடியாகவே போர் செய்து நாட்டை பிடிக்கின்ற பழைய காலனி முறை போலவே இன்றைக்கும் ஒரு காலனிய முறையை உருவாக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஏனென்றால் உலக ஏகாதிபத்திய பொருளாதாரமானது நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. நெருக்கடியிலிருந்து ஏகாதிபத்தியம் விடுபடுவதற்கு போரை விட வேறு வழி உண்டா என்று லெனின் கேட்கிறார். ஏனென்றால் உலகத்தை மீண்டும் பேரழிவுக்கு கொண்டு வந்து அதை மீண்டும் நான் உருவாக்குகிறேன் என்ற பெயரில் முதலாளிகளுக்கு வியாபாரத்தை கொடுப்பதற்காகவே இந்த போர்கள் நடைபெறுகின்றன. ஆக இன்றைக்கு அமெரிக்கா தொடங்கியுள்ள ஏகாதிபத்திய போர்களை எதிர்க்க வேண்டியது இந்த மனித குலத்தை நேசிக்கின்ற, இயற்கையை நேசிக்கின்ற, உழைக்கும் மக்களை நேசிக்கின்ற அனைவருடைய கடமை என்பதை உணர வேண்டும். நாம் இந்த அமெரிக்கா தலைமையிலான ஏகாதிபத்திய போரினை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். விழிப்படைவோம் நண்பர்களே. வணக்கம்.